ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ரீச் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம், தந்தூரி சிக்கன். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர், லெமன், எண்ணெய், ஹனி, கசூரி மேத்தி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் வந்து கெட்டியான தயிராக இருக்கணும். சப்போஸ் உங்கள் தயிர் கெட்டியா இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சு உங்கள் தயிரை ஊற்றி வச்சிருங்க. எக்ஸஸ் வாட்டர்லாம் அந்த பாத்திரத்தில் வந்துடும். வடிகட்டியில் இருக்க தயிரை மட்டும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசூரி மேத்தி, கொஞ்சமாக லெமன், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாம. எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்காக கண்டிப்பா கடையில வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட் கலர் இல்லாமயே வீட்டில் வந்து சூப்பரா அதே கலருக்கு கொண்டு வந்துடலாம். இப்பெல்லாம் வந்து காஷ்மீரி சில்லியை கூட நம்ம வந்து கடையில பேக்கெட்ல நம்பி வாங்க முடியறது இல்ல. அதுலயுமே ஃபுட் கலர் தான் சேர்க்கறாங்க. எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம அம்மா பாட்டி எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே நம்ம இப்ப ஃபாலோ பண்றது ரொம்ப சிறந்தது. வீட்லயே மசாலா பொருள் எல்லாம் தயாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் தேன் விட்டுக்கிறேன். எதுக்காக இதை நான் சேர்க்கிறேன் அப்படின்னா ஒரு கிளேஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு, ஒரு ஷைன் இருக்கும், அதுக்காக தான். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஒன்னொன்னா ஆட் பண்ணி கோட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஒரு மினிமம் 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறி ஜூஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு முன்னாலேயே நம்ம எடுத்து செய்யலாம். என்ன வந்து கொஞ்சம் சிக்கன் ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். தந்தூரி சிக்கனுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கம்மியான குவான்டிட்டிலேயே வந்து நம்ம நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிட முடியும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் விட்டுறேன். மீதியெல்லாம் சிக்கனோட ஃபேட்டு அதுலேருந்து வர தண்ணியிலே வந்து சிக்கன் குக் ஆயிரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து பரட்டி வச்சிருந்த மசாலா சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சிக்கனை எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து இது பண்ணிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்துல கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்கு, அதை கம்ப்ளீட்டா நம்ம எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்றேன். உங்களுக்கு வேண்டாம்னா இந்த தண்ணியை கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்போ அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியா இருக்கிறதுனால. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு தீஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சான்னு. இப்போ சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேக விட்டோம் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் ஆகும் போது சிக்கன்லாம் போன்லேருந்து தனியாக கழண்டு வந்துடும். அதனால நம்ம இந்த ஸ்டேஜே போதும். தண்ணியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வத்த விட்டுக்கலாம். தண்ணி வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வைக்கணும். இனிமேல் நம்ம கரண்டி போட்டு ரொம்ப கிளறி விட்டோம்னா உடஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடுக்கி வச்சு எடுத்துக்கிறேன். திருப்பி போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம பக்கத்துலேயே நின்று தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. விட்டுட்டோம் அப்படின்னா தீயறக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால பக்கத்துலேயே நின்று நம்ம வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து ரோஸ்ட் ஆயிருச்சு. இது கரெக்டான பதத்தில் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆற சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ஜூஸியாகவே தான் வேணும். அதனால இந்த ஸ்டேஜே நம்மளுக்கு போதுமானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தந்தூரி சிக்கனுக்கான ஃப்ளேவரே வந்து ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் தான். அதை வந்து எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். கறியை வந்து நான் வந்து நெருப்புல காட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதுல இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். அதை வந்து ஒரு கப்ல வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ விட்டோம்னா ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். இந்த கப்பை வந்து நம்ம சிக்கன் உள்ள பாத்திரத்திலே வச்சுட்டு நம்ம வந்து கேப் இல்லாம மூடி வச்சிடணும். அப்பதான் வந்து அந்த ஸ்மோக் வந்து எல்லா பக்கமும் சிக்கன்ல வந்து பரவும். ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம. ஹோட்டலில் போய் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னு நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம் இப்போல்லாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து தந்தூரி சிக்கன் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு கிரீன் சட்னியோடையோ மைனஸோடையோ இல்லை மசாலா கர்டோடையோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
இது சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும் உங்க வீட்ல. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.